பஸ் தீபக் இருக்காருல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? இருக்காருல்ல, ஏன் அவன் வீட நீங்க கேக்குறீங்க? என் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள என்ன எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, இப்ப அவனே வந்துருவான். வரமா அவன் கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மாப்பிள்ள எங்க இருக்கியா? அவன் கோயிலாண்ட வாங்க வேமா. ரைட், நீ போன் அடிக்குமா? நான் பக்கத்துல வந்துட்டேன்டா. வாங்க. சரி வா போவோம். எங்க போய் டீ குடிச்சிட்டுவான். டீ குடிக்கவா? மணி 12 டீ குடிக்கணும். ஏடா எப்ப என்ன டீயா குடிச்சுக்கிட்டு போவான்? வாடா, ஆளுக்கு ஒரு ஓல்டு மங்க கூட்டு வருவான். சரக்கு அடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட மச்சான். ஏண்டா நேத்து நைட்டுக்கு ஓல்டு மங்க ஒரு புல்லு பத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டர் வாங்கி அடிச்சு மாடா, அதுக்குள்ளே மாடா விட்டுட்டா எல்லாத்தையும். சரி போயில கொடு. ஏய் போயிலாம் வைக்கிறது கிடையாதா? ஏண்டா நேத்து போயில கஷ்டப்பட்டு கடகடையா ஏறி நான் வாங்கிட்டு வரேன், பாதி பாயிட்ட வாங்கிட்டு போயிட்டு இப்ப நீ தரமாட்டேங்கிறியாடா? ஏண்டா இப்படி இருக்க? சரி காலையில கட்டிங்க போட்டு வந்துட்டேன், புகைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பீடி குடி, செய்யது பீடி குடி. இப்ப நேத்து வர குடிச்சா இப்ப குடிக்க மாட்டா, அப்படித்தானா? பாசு தீபக்னா யாரு எப்படின்னு கேட்டியல்ல, பாத்தியல்ல ஆளு பயங்கரமா. எதுக்கு என்ன அடிச்ச? நான் மாப்பிள்ள பார்க்க வந்ததே ஒன்னதான்டா. பழனி இருக்காப்ல இல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு அதுக்கு உங்களுக்கு? என் தங்கச்சி அவருக்கு தான் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள எப்படி என்னன்னு கேரக்டர் எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என் பேர் தீபக், நான் அவனோட ஃப்ரெண்டு தான். எனக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதாகவும் என்னைய கேரக்டர் பார்க்க நீங்க இந்த ஊருக்குள்ள வந்ததாகவும் போய் அவன்கிட்ட சொல்லி பாருங்க. அவன் கேரக்டர் என்னன்னு அவனே உங்களுக்கு காட்டுவான்.